அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஈரோட்டில் திரண்ட பொதுமக்கள் வெடித்த கலவரம், 40 ஆம்புலன்ஸ் குவிப்பு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அதனால் ஈரோட்டில் இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இவிஎஸ் இளங்கோவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்த காரணத்து உடல்நலை குறைவால் இறந்திருந்தார். ஸோ அவரின் இறந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அங்கு ஈரோட்டில் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த போகிறதாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டில் நடக்கக்கூடிய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மக்களை அவப்பேரை ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அத்துமீறல் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அங்கு நடந்த கலவரத்தால் அங்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போலீஸாரை விட்டு மக்களை அனைவருமே சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா அங்கு மண்டைகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ மக்கள் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கு சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரங்களாகவே மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுல. ஈரோட்டில் போட்டியிடக்கூடிய விசி செந்தில்குமார் அவர்கள் திடீர்னு மாற்றப்பட்ட சம்பவம் தான். ஸோ மக்களிடையேயும் திமுகவுடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்து இல்லையா? ஸோ அவர் நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக களத்தில் இறங்கி அங்கு திமுகவுடைய தலைமையகம் இறக்கிய 300 கோடி பார்த்தீங்கன்னா இப்போ கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக இருந்திருந்த விசி செந்தில்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதைத் தொடர்ந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் யார் அடுத்தது போட்டியிடுவாங்க அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இருந்தாலும் மீண்டும் அவர் திரும்பி அவரே வேட்பாளராக இருப்பாரா அப்படின்றத பெரிய கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நிறைய கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த புறக்கணிப்புகள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்பில் இருந்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கடிதம் கொடுத்துட்டு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகளும் நிறைய கட்சிகள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ சீமான் அவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா புதியதாக ஒரு பெண்மணி நிற்க வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மக்களும் எதிர்ப்புகள் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அங்கு எதிர்ப்பு சிந்தித்த மக்கள் அனைவரையுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரமாரியாக தாக்கிய சம்பவத்தினால் அத்துமீறல் திமுகவினர் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் அங்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு அங்கு பார்த்தீங்கன்னா அடிதடி மோதல்கள் கலவரங்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கு 40 ஆம்புலன்ஸ் குவிக்கப்பட்ட சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அடிகள் மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று வராங்க. இதனால் திமுகவுடைய ஆட்சி எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.